மதராசி படத்துடைய ரிவ்யூ, ஐ மீன் மை வியூ, ஐ மீன் அவர் வியூ தான் பார்க்க போறீங்க. நேற்று எஃப்டிஎஃப்எஸ் போகிறதா தாங்க பிளானு. போனால் நான் மட்டும்தான் போயிருந்துருக்கணும், இவங்களால வர முடியலை. எனக்கும் அந்த படத்துக்கு அந்த தெரியாத அந்த ஒரு ஹைப்பு பெருசாக வரலை. பட் இருந்தாலும் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார், சிவகார்த்திகேயன், அனிருத் அப்படின்னும் போது சரி போவோம்னு இருக்கும்போது இன்னைக்கு தான் காலையில் போக கிடைச்சிது. அப்போ இவங்களும் வந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே படம் பார்த்த நாங்கள் தான் இந்த மை வியூ அவர் வியூ ரிவ்யூவை சொல்ல போகிறோம். வாங்க. மதராசி இது ஏன் ஊர் சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஏஆர் முருகதாஸுக்கு கம்பேக்கா இல்ல கோ பேக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த வருஷம் சொல்லி வச்ச மாதிரி நம்ம எல்லா பெரிய டிரெக்டர்ஸும் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க, மணிரத்னம் சார்ல இருந்து, சங்கர் சார்ல இருந்து, லோகேஷ்ல இருந்து எல்லாருமே என்னங்க ஹீரோ, அவங்க மட்டும் இல்ல பெரிய பெரிய ஹீரோஸ் கூட எல்லாருக்கும் அடி, எல்லா டிரெக்டர்ஸுக்கும் அடி. என்னங்க தமிழ் சினிமா என்னங்க, ஐயோ மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாருங்க எப்படி படம் எடுக்கிறாங்க, ஐயோ போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இருங்க சார், தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஏஆர் முருகதாஸ். அவர் ஒரு படம் பண்ணுறாராம், அது 5ஆம் தேதி வருதான், பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஏஆர் முருகதாஸுக்கு இது ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி தான், பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஹிந்தியில் கொடுத்த படம் பட்டு ஃப்ளாப்பு, அதுக்கு முன்னாடி அவர் தமிழில் கொடுத்த படம் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு, சூப்பர் ஸ்டாரை வச்சு தர்பார். ஸோ 2 பேக் டு பேக் ஃப்ளாப்ஸுக்கு அப்புறம் அவரும் சங்கர் சார் மாதிரி தாங்க போய் எல்லாம் அவ்வளோதான், இனி அது அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட கம்பேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கம்பேக் தான். ஆனால் பாதி தூரத்திலே நின்றுட்டாரு. வாங்க சார் முழுசா அந்த பக்கம் லைனை தாண்டி வந்துருங்க அப்படின்னும் போது வர முடியல. இருக்கு சார், ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருக்கு, அடுத்த படத்தில் வரட்டுமா அப்படின்னாரு. சரி பாவம் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டோம். சொல்லப்போனால் இது அவரோட 100% கம்பேக். அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு சொல்லும்போது, துப்பாக்கி, 7ஆம் அறிவு, அந்த மாதிரி அவரோட ஒரு பெரிய படைப்புகள்லாம் இருக்குல்ல, ஏஆர் முருகதாஸ் சார்னாலே அது இருக்கும்டா, கஜினி, அது மாதிரி நம்ம பார்க்கும்போது அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் அவர் கோபேக் கிடையாது, அதுக்காக 100% கம்பேக்கும் கிடையாது, அப்படியே சென்டரில் நின்றுட்டார் ஐயா. ஆனால் ஹீஸ் இன் சேஃப் ஜோன். என்னங்க இது ஏஆர் முருகதாஸுக்கு என்னவோ எதிர்பார்த்து போனோம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஏய் இன்னும் இருக்கண்டா, நான் மேலே வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்துருக்காரு. அடுத்த படங்களில் பழைய மாதிரி நிற்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஏஆர் முருகதாஸுக்குள்ளே இருக்குமுள்ள ஒரு மூளை அது இன்னும் உயிரோட தான் இருக்குங்கிறத இந்த படத்தில் ஆங்காங்கே நமக்கு காட்டிட்டார். சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணும்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சிவகார்த்திகேயன் எப்படி பார்ப்போம், ரஜினி முருகன், வண்டு முருகன், அந்த மாதிரி ஒரு வண்டு முருகன் சும்மா சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு பிள்ளை, பாய் நெக்ஸ்ட் டோர், இந்த மாதிரி காமெடி, அதுதான் நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம். அமரன் அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துச்சு. ஆனாலும் அது ஒரு இக்கு வச்சு கொடுத்தது. ஏன்னா அது இன்னொரு நபருடைய பயோபிக் மாதிரி, ஒரு உண்மை சம்பவம், அது ஒரு கேரக்டர், அந்த கேப்டன் மாதிரி நீங்கள் பண்ணணும்னா அதுக்குள்ளே தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறி நின்றுட்டாரு. இனிமேல் நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட அந்த காமெடி அது இதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா நமக்கு அது பழக்கம் இல்லாமல் இப்போ ஆக்ஷன் நமக்கு பழகுது. ஏன்னா பேக் டு பேக் 2 படத்தில் அவர் ஒரு ஃபியர்ஸான ஒரு ரோல்லே பார்த்துட்டோம். ஸோ இதில் காமெடி இல்லையான்னு கேட்டால் இருக்கு, சட்டிலாக இருக்கு. அந்த எல்லாருக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு ஒரு பழைய சிவகார்த்திகேயன் இருப்பார்ல, அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கேரக்டர், இந்த ரகுங்கிற கேரக்டர் காமெடி பண்ணுது. என்ன பெரிய காமெடி பண்ணுதுன்னா, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சுற்றுற ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் அந்த காமெடி சைடையும் காட்டுறாங்க, ஒரு பக்கம் ரொம்ப ஃபியர்ஸான சிவகார்த்திகேயனையும் காட்டுறாங்க. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ரோல் தான், ஏஆர் முருகதாஸ் நல்ல ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் செஞ்சிருக்காரு. ஆமாம், நம்ம தளபதி கிட்ட துப்பாக்கி வாங்கினாரே, துப்பாக்கி டுப்புக்குன்னு போயிடுச்சா அப்படி இப்படின்னு பல பேர் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. துப்பாக்கி வேஸ்ட் ஆகலை, அவர் அதை சரியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறாரு. அமரனில் இப்போ மதராசிலன்னு அதை சரியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஸோ ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நமக்கு அப்படியே ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி நிற்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். அப்புறம் அதில் படத்தில் நடித்தவங்க நம்ம ஹீரோயின்
வில்லன் வித்யுத் ஜம்வால், நம்ம டான்சிங் ரோஸ் வேற அதுல செகண்ட் வில்லனா பண்ணியிருக்காரு. விக்ராந்த் நடிச்சிருக்காரு. விக்ராந்த் இருந்தாரு, கொஞ்ச நேரம் இருந்தாரு. எதுக்கு அந்த ரோலுக்கு விக்ராந்த போட்டாங்கன்னு தெரியல. அது விக்ராந்த் ரோலு. விக்ராந்த் தான் கருப்பு ஆடா இருக்குமோ, ஒருவேளை அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிக்கிறதே விக்ராந்தா இருக்குமோன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணல. விக்ராந்துக்கு அப்பா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, ஒரு மலையாள ஆக்டர், அவர் பேர் பிஜு மேனனா ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சரியா தெரியல. அவரும் அடிக்கடி வசனம் எல்லாம் பேசுவாரு. எனக்கு போலீஸ் மூளை, அந்த மூளைய வச்சுக்கிட்டு இருப்பேன் நான் படம் முடிகிற வரைக்கும், யூஸ் பண்ணவே மாட்டேன் தெரியுமில்ல. அப்ப எப்படி நீங்க இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒருத்தனை வச்சிருக்கட்டா, அவன் பேரு ரகு, அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட இருப்பேன். அப்ப வில்லனை அவன் சுடுவான், நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட இருந்து சுடுவேன். சிவகார்த்திகேயன் ஒருத்தரை சுட்டுட்டு போயிடுவாரு, இவங்க வந்து மிச்ச உயிர் எடுப்பாங்க டுக்குன்னு. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனை வச்சு இவங்க கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கும். பட் அது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றாங்க NIA அப்படிங்கிற மாதிரி, அதுல ஆஃபீஸரா இருக்கிறது தான் அந்த மலையாள ஆக்டரும் நம்ம விக்ராந்த் எல்லாம் அந்த இதுல இருக்காங்க. ஏன் இருக்காங்க? அறிவாளித்தனமா ஏதாவது பண்ணுவீங்களா? அந்த 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 ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்ல, அதை கொஞ்சமாவது காட்டுவீங்களா? கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அதை ஒளிச்சு வச்சிருக்கேன். எல்லா படத்துலயும் போலீஸ் லேட்டா வர்ற மாதிரி இதுலயும் சிவகார்த்தியா மோப்ப முடிச்சு போயிடுவாரு. இல்ல எங்க இருக்கானோ அங்க நான் போவேண்டா அப்படி போயிடுவாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாசல்ல வந்து இருந்து எக்ஸ்கியூஸ் மீ கதவை கொஞ்சம் திறக்கிறீங்களா அந்த மாதிரிதான் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலயும் லேட்டா தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் அந்த அந்த ஆர்கனைசேஷனுக்கு. பேருக்கு ஹீரோயின்னு இல்லாம இதுல ஹீரோயின் வந்து அவங்கள வச்சுதான் அந்த கதையை நகர்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் இம்பார்ட்டன்ட் ரோல்ல சேர்ந்து நடிச்ச ஒரு படம் மாதிரி தெரிஞ்சது. வித்யுத் ஜம்வால் துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு செம ரோல் அவருக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பட் துப்பாக்கியில நமக்கு வந்து அவர் தாங்க அந்த மெயின் வில்லனே, அவர் தாங்க இந்த மெயின் பிரெயினே அவர் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை மேலே வச்சு காட்டியிருப்பாங்க. இதுல ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்கு, அந்த சிண்டிகேட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாருன்னு அவரை கொஞ்சம் ஒரு அடியாள் மாதிரியே காட்டுனாங்க. பட் அடியாள்லையும் பவர்ஃபுல்லான அடியாளுங்கிற மாதிரி அப்படி காட்டுறாங்க. பட் அவரும் என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீட்டாவே பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாரையும் தாண்டி 2 பேரை பாராட்டி ஆகணுங்க. கேமராமேன், ஸ்டன் டிரெக்டர் வந்து நம்ம கெவின் நினைக்கிறேன். கேமராமேனும் அவரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க, அட்டகாசமா இருந்தது. ஃபைட் எல்லாம் நிறைய ஃபைட் இந்த படத்துல. ஸ்டார்டிங்ல ஒரு அது என்னது டால்கேட், அந்த டால்கேட் மாதிரி ஒன்று, அந்த வெல்கம் டு தமிழ்நாடு பார்டர்ல ஒரு ஃபைட்ல தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். செம ஃபைட் சீன், அது நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீன் போர் அடிக்கல. முக்கியமா இப்ப ஹீரோக்கு நாங்க மாஸ் வைக்கிறோம் பாருடா அப்படின்ட்டு ஹீரோ இந்த ஸ்லோ மோஷன் எல்லாம் இல்லவே இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு ஃபைட்ல நோ ஸ்லோ மோஷன் அட் ஆல், விச் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அது கண்ணுக்கு பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு இதில் ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு மென்டல் இல்னஸ். அந்த மென்டல் இல்னஸை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பரபரன்னு சண்டை போடும்போது ஸ்லோ மோஷனை சொருவி இருந்தாங்கன்னு வைங்கள, நமக்கு ஒட்டி இருக்காது. நிறைய இது வந்து அந்த நம்மளே இந்த ஃபைட்ல இன்வால்வ் பண்ற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் வந்து செமையாக இருந்தது. அதில் உண்மைக்குமே பாராட்டணும். சிவகார்த்திகேயனும் 100% நான் கொடுக்குறேன் சார், என்னை வச்சு எப்படி வேணாலும் ஸ்டன் பண்ணுங்க சார்னு அவரும் இறங்கிட்டாரு. அது எக்கச்சக்க ரிஹர்சல் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. மாவீரன்ல ஒரு ஸ்டண்ட்டை நம்ம பாராட்டணும்ல, மாவீரன் படத்துல அந்த குரல் சொல்றதையும் கேட்கணும், முகத்துல என்ன நடக்குதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும், ஆனா சரியா அந்த ஃபைட்டும் வரணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தோட ஸ்டண்ட் வந்து தனியா தெரிஞ்சுது, நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் டால்கேட்டில் இருந்து அவங்க போலீஸில் அந்த அவங்களோட ஆஃபீஸில் நடக்கிற ஒரு சண்டை, அப்புறம் ரோட்டில் நடக்கிற ஒரு சண்டை, அதுக்கப்புறம் ஹார்பரில் நடக்கிற ஒரு சண்டைன்னு எக்கச்சக்க ஃபைட் சீன் அட்டகாசமாக இருந்தது. எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா 2 விஷயம். ஒன்று ஸ்க்ரீன் பிளே பிடிச்சிது, இன்னொன்று ஸ்க்ரீன் பிளே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, பக்கா டைட்டு. ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே கதைக்குள்ள தான் போயிட்டாரு. இந்த அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லாம் இல்லை, எடுத்தோடனே ஒரு 6 கண்டெய்னர்ல துப்பாக்கி தமிழ்நாட்டுக்குள்ள வருது, அதெல்லாம் பொதுமக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற இந்த NIA டிபார்ட்மெண்ட் வந்து அதை தடுக்கிற ஒரு ப்ராசஸ்ல இருப்பாங்க. டக்குன்னு கதைக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ யாருன்னு காட்டணும்ல, அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது சுருக்கி இருக்கலாம். ஏன்னா ஹீரோ வந்து அப்படியே அந்த கன் கண்டெய்னர்லாம் வந்த மாதிரி அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கும்போது அப்படியே வெயிட் கரோம் அப்படின்ட்டு டோட்டலாக சிவகார்த்திகேயனோட கதையை சொல்ல வந்துட்டாங்க. விச் வாஸ் அது ஒரு காமிக்கல் கலந்த ஒரு ஸ்டோரி.
சிவகார்த்திகேயன் யாரு, ஏன் நான் தற்கொலை பண்ணணும் துடிக்கிறாரு, அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவர் ஏன் இப்படி இருக்காரு, அவருக்கு என்ன மென்டல் இல்னஸ், அப்படி இப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி வரும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆகும்போது நமக்கு ஆமாம் ஸ்டார்டிங்கில் ஏதோ கன்னு டோல்கேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன இது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அது இழுபட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் திரும்பி அந்த கதைக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் வரைக்கும் ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இப்படி ஒரு 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 வியாதி இருக்கா, ஆஹா இதை இப்படி பண்ணுவாங்களா, ஓஹோ அதை அப்படி பண்ணுவாங்களாங்கிற மாதிரி நமக்கு அந்த இன்டர்வல் வரைக்கும் சும்மா பத்திக்கிட்டு போச்சு, பரவரன்னு போச்சு. லவ் போர்ஷனுமே கிரிஞ்சு கிடையாது, போர் அடிக்கல, மெச்சூர்டா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருந்தது. ரொம்ப அதையே ஓட்டுவாங்கல்ல, அதே பூக்குள்ள நடக்க விடுறது அது இதுன்னு, இதுல வந்து ஒரு டீ வடை பல் ஆஸ்பத்திரி இது மாதிரி கொஞ்சம் புதுசா இருந்தது. அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. கிரிஞ்சுன்னு சொல்லல, போர் அடிக்கல, பட் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த படம் போற ஸ்பீடுக்கு. பட் நல்லா தான் இருந்தது. இன்டர்வலுக்கு மேலே இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு ஒரு நோய் இருக்கு, நான் சாக போறேங்கிறாரு. சரி சாக தானே போறேன், ஏன் சும்மா சாகுற, எங்களுக்காக சாகு அப்படின்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு வேலைக்கு இழுத்து விட்டுருவாரு. NIA எங்களுக்காக நீ சாகு தம்பி அப்படின்னு. சரி உங்களுக்காக சாகுறேன்ட்டு போறவர் அந்த மிஷனை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இன்டர்வல் வரைக்கும் சிவகார்த்திகேயன் நான் யாரு, அவருக்கு என்ன நோய், அவர் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வந்தாரு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் செட் அவுட் பண்ணிட்டாங்களா. இன்டர்வலுக்கு மேல இப்ப அந்த மிஷனை பண்ணணும்ல, அதுவும் செம பரபரன்னு போச்சு. அந்த இடத்துல ஒரு பாட்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படி இப்படின்னு எதுவும் இல்லை, ஃபுல்லா டைட்டா தான் கொண்டு போனாரு. பட் நமக்கு கொஞ்சம் 5-10 வருஷம் பின்னாடி போய் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதே இந்த போலீஸ் டீமுக்குள்ள ஒரு ஸ்பை இருக்கானா, நானும் உங்க டீம்ல ஒரு ஸ்பை வச்சிருக்கேன்டா, இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து வச்சிருக்காங்க இந்த ஸ்பை, அந்த ஸ்பை இந்த ஸ்பை, அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, நாங்க இது பண்ண போறது அவனுக்கு எப்படி தெரியும், அப்ப அவன் டீம்ல எவன் இருக்கான், அவன் பண்ண போறது இவனுக்கு எப்படி தெரியும், நாங்களும் ஒருத்தன் வச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி. சோ எல்லா இடத்துலயுமே வில்லன் இன்டெலிஜென்டா இருப்பாரு. இந்த NIA தெரியும்ல, சிவகார்த்திகேயன் ஏதாவது கண்டுபிடிப்பாருன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கண்டுபிடிக்க சார் அந்த மாதிரி. ஸோ ஒரு பழைய படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்தாலும் நல்லா இருந்தது. நான் சொன்னேன்ல பாதியிலே ஏஆர் முருகதாஸ் சார் நின்றுட்டாரு, கம்பேக் கொடுக்க நின்றுட்டாருன்னு. அந்த இன்டர்வல் வரைக்கும் எனக்கு கம்பேக் மாதிரி தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு படம் பார்க்குறோம், ஒரு ஃபாஸ்டான ஒரு படம் பார்க்குறோங்கிற ஃபீல் தான் வந்ததே தவிர ஏஆர் முருகதாஸ் சாரோட அந்த மேஜிக் சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவில்லை. செகண்ட் ஹாஃப் போகுது, ஒரு எக்கச்சக்க கன் ஷாட்ஸு, சாகுறது, சண்டைன்னு போகுது. கூட ஸ்டண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களே தவிர அந்த இன்டர்வல் வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, சிவகார்த்திகேயனுக்கு போய் ஒரு வியாதியா, அப்படியா என்னங்க அது இதுன்னு எனக்கு அந்த ஒரு ட்விஸ்ட்டு சர்ப்ரைஸ் அதெல்லாம் இன்டர்வலுக்கு மேலே எங்கேயுமே வரல. அந்த போலீஸ் ஏதாவது புதுசாக என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் அது படம் முழுக்க காணும், அது இன்டர்வலுக்கு மேலே சுத்தமாக இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போன மாதிரி இருந்தது. பட் போர் அடிக்காது, ஏன்னா அந்த ஸ்டண்ட்டு தான் ப்ளஸ்ஸும் கொஞ்சம் மைனஸும். ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்தது, ப்ளஸ் ஸ்டண்ட்டு மட்டுமே சூப்பராக இருந்தது மைனஸ். அப்புறம் அந்த படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் வெளியை பற்றி சொல்லி ஆகணும். சிவகார்த்திகேயன் வந்து 30% தான் சம்பளம் வாங்கியிருக்காரு, பேலன்ஸ் 70% படத்துலேயே போட்டுருங்க, படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஷேர் வாங்கிக்கிறேன் நானுங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த படத்தில் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த க்ரீன் மேட்டு அது இதெல்லாம் இல்லாமல் லைவாக பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த டோல்கேட்ல ஒரு வண்டி வந்து எல்லா காரையும் இடிச்சு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்குமா, அந்த சீன் கொஞ்சம் இங்கிலீஷ் படம் மாதிரி. ஏன்னா அதெல்லாம் உண்மையான காரு, உண்மையான பிளாஸ்ட், அந்த VFXல பறக்கிறதெல்லாம் கிடையாது, உண்மையா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. எனக்கு டக்குன்னு 7ஆம் அறிவுல அந்த ஒரு கண்டெய்னர் சீன் ஒன்று வரும்ல, டாங்லி எல்லாரும் கண்ணையை மயக்கிட்டு சூர்யாவையும் ஹீரோயினையும் துரத்திக்கிட்டே வரும்போது அந்த கண்டெய்னர் ஒன்று வந்து நடு ரோட்டில் படுத்து கிடக்கும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா அதை பண்ணின ஃபீல் எனக்கு அதுல கிடைச்சது. இதுல இல்லை 2-3 சீன் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோ தான் சம்பளத்தில் 70% அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கான எஃபெக்ட் அது படத்தில் தெரியுது, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூல தெரியுது. அதெல்லாம் ஒரு சில ஃப்ளோஸை வந்து காப்பாற்றிடுது. அனிருத் எல்லாரையும் சொல்லிட்டு அவரை சொல்லாம தான் நல்லா இருக்குமா, அனிருத் ஒரு பாட்டு போட்டாரு. அனிருத்தோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு இது வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. சலம்பலா பாட்டு ஓகே, அது சிவகார்த்திகேயனோட இன்ட்ரோவுக்காக அந்த பாட்டு வச்சிருக்கீங்க, ஒரு டான்ஸ் நம்பர் நல்லா தான் ஆடினாரு, ஓகே அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்த பாட்டெல்லாம் வந்துச்சா, படம் முடிஞ்ச மனசுல நிக்கல. சலம்பலாவை தவிர அவர் எதுவும் நிக்காது உங்களுக்கு. ஏன்னா அனிருத் போட்ட பாட்டு அது
ரொம்ப படத்துக்கு பாட்டு போடுறதுனால ஏனோ தானோன்னு போட்டுட்டாரோ அப்படிங்கிற ஃபீல் தான் வருதே தவிர, சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக போடுவார்ல அந்த டான் படம், அதுல எல்லாம் நமக்கு அந்த பெப்பி நம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த டக்குன்னு ஒட்டிக்குமே, மெலடி நம்பராக இருந்தாலும் டக்குன்னு ஒட்டிக்கு நாக்கில். அது மாதிரி வருதான்னு பார்த்தா இல்லை. சலம்பலா பாட்டை தவிர மற்ற இப்போ கூட கேளுங்களேன், அந்த மற்ற பாட்டோட டியூன் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டால் ஒரு 2-3 பாட்டு வந்தது, டியூன் எல்லாம் தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிஜிஎம் 2-3 இடத்துல நல்லா இருந்தது. அந்த சீனை அதை எலிவேட் பண்ணுறதுக்கு, அந்த மூடு கிரியேட் பண்ணுறதுக்கு பிஜிஎம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் பிஜிஎம்மும் சும்மா தெறிக்க விட்டுருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அனிருத்தோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். பிஜிஎம்மும் அவரேஜாக தான் இருந்தது. ஆனால் மேபி டேரக்டர் அவ்வளவு அந்த லிமிட்டில் போதும்னு கேட்டாரோ தெரியல. ஓவர் பிஜிஎம்லாம் போட்டு இந்த ஹீரோயிக் மூமெண்ட்டை தூக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக டேரக்டர் சொன்னாரோ தெரியல. அது கொஞ்சம் அவரேஜாக இருந்தது. ஒரு டீசெண்டான ஒர்க் ஃப்ரம் அனிருத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஜிஎம், அவரேஜான ஒர்க் ஃப்ரம் அனிருத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாங்ஸ் எக்ஸப்ட் ஃபார் சலம்பலா. அவ்வளவுதான். அந்த ஹோலாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க கொடுத்த காசு வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ், சிவகார்த்திகேயனோட ஆக்டிங், அவரோட பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு ரேசியான அடுத்து என்னங்கிற ஸ்க்ரீன் பிளே, இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் பல இடத்துல உங்களுக்கு பண்ணீங்கயா என்ன, இன்டர்வலுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தீங்க, இன்டர்வலுக்கு அப்புறம் என்னையா ஒன்றுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம சொல்லுவோம் அப்படி பண்ணுங்க சார் இதை பிடிங்க சார் என்ன சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்குவாங்க ஒரு சில கேரக்டர்ஸ். சில இடங்கள்லாம் சிரிப்பு வரும். சில இடங்கள்ல அவங்க சீரியஸாக அப்படின்னும் போது நமக்கு இதை பண்ண மாட்டில்ல, நானாக இருந்தால் அத்தாயா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இடிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி இடித்து விட்டது. பட் இதை தவிர ஸ்டண்ட்டுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாங்க. சும்மா அட்டகாசமாக தெறிக்க விட்டுருக்காங்க ஸ்டண்ட் எல்லாம். ஏஆர் முருகதாஸ் சார், நான் இன்னும் இருக்கேன்டா, என் மண்டையில் ஜூஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குடா, ஃபுல்லாக ஒன்றும் காலியாகல, சரியா அடுத்த படத்தில் வர்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இன்டர்வல் வரைக்கும் சொன்னதுக்காகவே இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ரொம்ப மோசம், பார்க்கவே முடியாது, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு இன்டர்வல் வரைக்குமே பிடிச்சி தான் இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு நார்மல் கேடிவியில் ஒரு பழைய விஜயகாந்த் சார் படம் பார்ப்போம்ல, அப்படி தான் இருந்ததே தவிர இன்டர்வல் வரைக்கும் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி வாயை புழக்க வச்சார் ஏஆர் முருகதாஸ். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 3 டிக்கெட் எடுத்தேன் நான், அதான் கொஞ்சம் கவலையாக போச்சு. பட் பரவாயில்ல, ஆமாம் கொடுத்த காசுக்கு பரவாயில்ல. ஏன்னா ஒரு டிக்கெட்டில் போயிருந்தேன்னா பரவாயில்ல விட்டுருப்பேன். இது 3 பேரோட டிக்கெட் காசு சார். ஒரு அளவுக்காவது பாதியாவது காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஹிட்டு தான் இது. இந்த செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் விட்டிங்கனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக தூக்கிட்டு போயிருச்சு. ஸோ ஒரு டீசெண்டான வாட்ச், நீங்கள் தைரியமாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த ரொம்ப மோசம் இந்த கூலிக்கு சொன்ன அளவுக்கெல்லாம் ஐயோ முடியலை சார், எப்போ சார் வீட்டுக்கு அனுப்புவீங்கன்ற மாதிரிலாம் இல்லாமல் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு படம் கொடுத்த ஏஆர் முருகதாஸ் இருக்கும். நான் இன்னும் இருக்கண்டா அப்படின்னு சொன்ன உங்களுக்கும் நன்றி. கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய பேங்கரோட திருப்பி வாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.